ஹார்ட் அட்டாக்கோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்மோக்கிங்க. ஸ்மோக்கிங்க்கும் ஹார்ட் அட்டாக்கும் பெரிய ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ண பிறகு ஹார்ட் அட்டாக்கோட ரிஸ்க் கம்மியாகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கம்மியாகும். ஸோ யாராச்சும் ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ணுங்கள். ரெண்டாவது டயபெட்டிஸ். அன்கண்ட்ரோல்டு சுகர் மிகப்பெரிய ரிஸ்க் ஃபேக்டருங்க ஹார்ட் அட்டாக்கு. உங்களோட சுகர் கண்ட்ரோலாக இருக்கா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ரேண்டமாக குத்தி பார்க்குற டெஸ்ட்லாம் பண்ணக்கூடாதுங்க. 3 மாதம் ஆவரேஜ் HbA1c டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் நீங்கள் சுகர் கண்ட்ரோலாக இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சுக்கணும். மூணாவது ஹைப்பர் டென்ஷன். ஹைப்பர் டென்ஷன்னா எக்ஸஸ் பிபி, நார்மல் பிபியை விட ஜாஸ்தியாக இருக்கிறது. இது ஹார்ட் அட்டாக்கு ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டருங்க. நாலாவது உங்களோட கொலஸ்ட்ரால், அதாவது உங்களோட எல்டிஎல் கொலஸ்ட்ரால், அது கெட்ட கொலஸ்ட்ரால். அதுக்கும் ஹார்ட் அட்டாக்கும் டைரெக்டாக சம்மந்தம் இருக்குங்க. எவ்வளோ தூரம் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் எலிவேட்டடாக இருக்கோ அவ்வளோ ஹை ரிஸ்க் இருக்குங்க உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு.